அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா இவர் தூங்க மாட்டார். எங்கள் அப்பா அவ்வளவு. இன்னும் ஒரு ரெட்டியார் அவர் தமிழ்லாம் ரொம்ப மேலே ஒரு துறையூர் ரெட்டியார். அவர் இன்னும் 2 பேர் இருந்தால் இவங்க 5 பேரும் எல்லாம் திருப்பணி பண்ணாங்க. ரொம்ப க்ளோஸு. எங்கள் அப்பா கோவில் திருப்பணி ஏதோ ஒன்று பண்ணிருக்கிற போது அந்த ஈவோ ஏதோ தகராறு பண்ணிவிட்டாங்க. எங்கள் அப்பாட்டு மீட்டிங் நடந்துருக்கிற போது ஒரு வினாடி ஃபோன் பண்ணிவிட்டார். இந்த முருகன் டாக்கிஸ்கார் டாக்கிஸ்லேருந்து அவ்வளோ பேரும் வந்துட்டாங்க. உருட்டு கட்டை எடுத்துட்டு சுற்றி நிற்கிற ஆள். ஈவோவை பார்த்து அவர் கேட்டார், வெளியில் போகணுமா வேண்டாம் பண்ணணும். எங்கள் ஐயில் எழுத்துட்டு ஒரு காரியமும் இங்கே பண்ண முடியாது. நான் அடிக்கிட்டேன். அப்படி ஒரு எங்கள் அப்பாட்ட ஒரு ரோஸ் அபிமான். இது நான் அதில் என்ன வேடிக்கை தெரியுமோ, திருச்சி தியேட்டர் கூட அவர் கையில் பிறந்த சங்க பிரசிடென்ட். எங்கள் அப்பா ஒரு நாள் கூட அவர்கிட்ட பாஸ் எழுதி எங்களை சினிமாவுக்கு அனுப்பிச்சது கிடையாது. நான் பெருமையாக எனக்கு எங்கள் அக்காட்ட ஃபோனில் பேசணும். கரெக்ட். ஒருனா இது எதுக்கு சொல்கிறேன்னா, பண்பாக வாழணும்னு எங்கள் அக்காட்ட இன்னைக்கு சொன்னேன். உனக்கு தான் தெரியுமோ தெரியாதோ அப்பா சொல்லுவாங்க. நாங்களாம் சின்ன வயசு. அவர் இந்த முருகன் டாக்கிஸ் நல்லா ஓடும். அவர் எம்ஜிஆர் சினிமா போட்டே சம்பாதிச்சு. அவருக்கு ஒரு நாளைக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்து அவருக்கு வரப்போகிறான்னு தெரிஞ்சு போச்சுனால வீட்டில் இருக்கிற நகை, வெள்ளி பாத்திரம், பணம், நிறைய லட்சக்கணக்கில் பணம், நகை, வெள்ளி பாத்திரத்தில் ட்ரங்க்கு போட்டியில் வச்சு எங்கள் வீட்டில் கொண்டு வச்சுக்கணும். எங்கள் வீட்டில் பரண்டு எங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க. அவன் அங்கே வந்தால் ஒன்றும் இல்லைன்னு எங்கள் வீட்டில் அவர் வச்சதை மறந்துட்டோம். எங்கள் அப்பாவுக்கு தெரியாது அதில் என்னெல்லாம் இருக்கு. பரண்டு மேலே வச்சிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அப்பா வீட்டை கொட்டலை அடித்து விற்கிற போது அந்த பரண்டு அந்த பெட்டி இருக்கிறத பார்த்து இது நம்ம தூக்கு பண்ணி போகுதுன்னா வெயில் சத்தம் போடாமல் இறக்கி கூட்டி விட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அவருக்கு அப்போல்லாம் ஃபோன் கிடையாது. பக்கத்தாத்துலேருந்து ஃபோன் பண்ணி அவருக்கு நான் நேரம் வரேன்னு உங்காச்சுக்கு வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன சமாச்சாரம் நேரம் சொல்கிறேன். ஆட்டோவில் வச்சு எடுத்துன்னு போய் இந்த பெட்டியை கொடுத்தார். கண்ணில் ஜலமிட்டு தாரதாரையை கட்டி எங்கள் அப்பாவை ஐயோ என் கூட பிறக்காதவன் அழுது உங்கள் பரம்பரை சௌக்கியமாக இருக்கும் என்ன அப்படி அதில் என்ன இருக்கு அப்படின்னு திறந்து காமிச்சாரான். நீங்கள் அதை எடுத்து கையில் வச்சுருந்தீங்கன்னா உன்னோட 6 குழந்தைக்கு கிரவுண்டோட வீடு வாங்கலாம். ₹10,000 இருக்கு. அதை இன்னைக்கு சொன்னேன். அவர் எப்பவும் சொல்லுவார். ஆமாம், எங்கள் அப்பா செத்து போனபோது அவர் இருந்தார். இதை சொல்லி தான் அழுதார். ஆசைப்படாத மனிதன் அப்படி. இந்த பாருங்க இப்போ சொல்கிறேன் எங்கள் அப்பாவை. புரியுது. அப்பா சொல்லுவார், படக்கூடாது, ஆசையே படக்கூடாது. இவன் அவளை ஜெயிச்சு தரான சின்ன பையன்கிட்ட பேர் வாங்குறான். நாயன் வாங்கலாமா? நாயில கொள்ளும் சிஎம் நல்ல சிஎம் அக்காந்து அவர் பிள்ளைகிட்ட நேற்று பேசின 75வது வருஷம் முருகன் டாக்கிஸ் ஆரம்பிச்சு. சௌக்கியமா இருக்கியா நீ? நீங்க திருச்சி வரும்போது சொல்லுங்க, போன தடவை மறந்துட்டேன், வரேன், மனச்சந்தூருக்கு உங்களை பார்க்குறேன் அப்படின்னு. நாங்கள் அவ்வளோ க்ளோஸ். எதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்றேன்? எத்தனை வயசான நம்ம முன்னோர்களை நம்ம சொல்றோம், நாளைக்கு நம்ம சந்ததி நம்மளை சொல்லணும். ரொம்ப பேர் நினைச்சிருக்கா என்னவோ வாழறது, சாப்பிட்றது, தூங்குறது, வியாபாரம் பண்றது, உத்தியோகத்துக்கு போறது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வாழ்க்கை. இப்படி நேற்று பிறந்தவன் இந்த ராவணன் கைலாய மலையை போய் பேர்த்த போது இதெல்லாம் பண்ண போது சாகசெல்லாம் பண்ண போது இவனுக்கு தெரியாது. இவன் அப்பா வாலிதா இருந்தா
நேத்துக்கு பிறந்த அங்கதான் அட நாயேங்கிறானே. அப்படி ஒருத்தன் சொல்றாமல் நடந்துக்கலாமா? நம்ம நாயேன்னு சொல்ற அளவுக்கு நாய் தர கொள்ளும் சீயம் நல்லரசு என்று நக்கான் சிரிக்கிறான். அடுவனே என்னை பொங்கி ஓங்கிய அரக்கன் அந்தோ தொடுங்கள் தொடுவனே குரங்கை சீறி கடல் படை என்று தோன்றா நடுவனே செய்யத்தக்க நாள் உலர்ந்தார்க்கு தூதா படுவதே துணிந்தாயாக வந்தது பகருது. என்ன பேச்சு பேசுகிறாய்? எதுக்காக வந்தாய் சொல். கூவி இன்று என்னை நீ போய் தன் குலம் முழுதும் கொல்லும் பாவியை அமருக்கு அஞ்சி அரண்புக்கு பதுங்கினானே. தேவியை விடுக அன்றைய செருக்களம் எதிர்ந்து தங்கள் ஆவியை விடுக என்றான் அருளினம் விடுகிறான். என் தலைவன் என் நாயகன் சொன்னான் சீதா பிராட்டியை கொண்டு விட சொன்னான், இல்லை உங்களை உயிரை விட சொன்னான். அருள் விடுகிறாதான். உன்னை எல்லாத்தையும் விடுனா அவர் அருளை விடல. உன் மேல இருக்கிற பிரியத்துல சொல்ற உன்னை மன்னிக்கிறேங்கிற, சீதையை கொண்டு விட்டுருங்கிற, அருளுக்கே இருப்பிடமானவன் கருணாமூர்த்தி. ஆமா. அப்புறம் சொல்றான் அங்கதன், உனக்கு ஒரு பாட்டி இருந்தா தெரியுமா தானகன்னு, ஒரு 2 மாமா இருந்தா தெரியுமா சுப்பாவுக்கும் மாறிச்சன்னு. அவள்லாம் போயாச்சு. எங்கேக்கு கருப்பு கடுதாச்சு போட்டவங்க வந்து சேர்ந்ததா இல்லையா? அவளுக்கெல்லாம் மந்திரம் சொல்லியாச்சு தெரியுமா உனக்கு? அவளுக்கெல்லாம் ஒரே பாலம் போட்டு மந்திரம் பண்ணது எங்க ராமன் சொல்றேன் பாருங்க. பருந்துள்ள பாட்டியாக்கை படுத்த நாள் படஞரோடும் மருந்தினும் இனிய மாமன் மடிந்த நாள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மருந்தினும் இனிய மாமன் தாய்மாமன். இந்த உலகத்திலே வசதியான உறவு தாய்மாமன். அது சில பேருக்கு நாய் மாமாவா இருக்கும். இந்த எத்தனை 99 பேருக்கு மாமா நன்னா தான் இருக்கும். ஒருத்தர் 2 பேரை விட்டுரும். அதுதான் உசந்த ஒரு தாய் மாமா. அதுதான் அந்த காலத்துல வந்து இப்போ அது முடியாது. இப்போ பொண்ணு கிடைச்சா போறோம்னு. அந்த காலத்துல பொண்ணு எடுக்கிற போது சகோதரன் உண்டான்னு கேட்பான். ஆமா, ஆம்பளை குழந்தை இல்லாத இடத்துல பொண்ணு எடுக்க மாட்டேன். அப்பெல்லாம் எங்களுக்கு எங்க வரைக்குமே பார்க்குற வரைக்கும் வந்தது அப்படித்தான். பார்த்து பிள்ளை குழந்தை இல்லையாமே, அங்கே வேண்டாம் எடுக்க வேண்டாம். தாய் மாமா இல்லையா, நாளைக்கு குழந்தை பிறக்க தாய் மாமா இல்லையா, எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என் தம்பிக்கு பொண்ணு பார்க்குற போது ஆம்பளை குழந்தை எல்லாம் இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தா முடியாத கட்டின தாரி, அது ஏதோ ஒன்றுட மாமா இருப்பாங்க. அல்ல அந்த காலம் இந்த காலத்துலலாம் ஒன்றும் பார்க்க முடியும். அந்த காலத்தில் இருந்தது. அந்த காலத்துலேயே அந்த பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம் இருந்ததா, அறுபத்தம் பண்ணிட்டா. பொதுவாக வந்து விதி தாய் மாமன்னா ஒஸ்தி மருந்தினும் இனிய மாமன் அப்படின்னு. அதுதான் ஒருத்தர் கேட்டேன், இப்படி சொல்கிறேன் உபன்யாசில் கிருஷ்ண பரமாத்மா மாமாவை தான் பொண்ணார், நியாயம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எனக்கு அந்த பையன் கேட்டவுடனே தான் தோணுச்சு. அது வரைக்கும் தோணலை. வேலைக்கு போகிறப்போ கேட்டால் ஒரு பையன், நீங்கள் தாய் மாமானா ஒஸ்தின்னு, என்ன இருந்தாலும் கம்சம் வந்து மாமா இல்லையா, அவனை போய் கொல்லலாமான்னு வேலைக்கு போய் சொல்கிறேன் பதில் அப்படின்னு. எனக்கு அப்போ தோணலை. சொல்கிறேன்னாலே தோணலேன்னு அர்த்தம். வேலைக்கு போகிறபோது பெருமாளை இப்படி ஒரு கேள்வியை கேட்டானே. புரந்தரதாசர் சொல்கிறார், ಸೋದರಮ್ಮನ ಮಧುರಲಿ ಮಡುಗಿದೆ ಯಶೋದ ಕಂದನ ನೀವಾರೋ. அவர் புரந்தரதாசர் சொல்றார், ஏன் அவர் தாய் மாமாவை கொண்டான்னு கேட்குறேன்னு பதில் சொல்றேன். அவர் ஸ்வீகாரம் போயிட்டார் யசோதைக்கு ராத்திரியோட ராத்திரியா. அதனால இந்த மாமா உறவு போச்சு அப்படின்னு வியாக்கியானம். சொந்த மாமா இல்லை இத்தனைக்கு கம்சன், இருந்தாலும் சகோதரிக்கு கொண்டாடணுடைய மருந்தினும் இனிய மாமன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கட்டம் வந்ததுனால இப்ப சொல்றேன். சீதா பிராட்டி கர்ப்பம் தரிச்சிருந்த போது கொண்டு போய் எங்க விட்டார்? வால்மீகி ஆசிரமத்தில். ஏற்கனவே சொன்னோம், உம்மநாட்டிய பொருந்தாத்துல தான் கொண்டு விடுவா. வால்மீகி வந்து மண்ணுலேருந்து வந்தா, சீதையும் மண்ணுல இருந்தா அண்ணா முறை. அதுக்கு சீதைக்கு
அப்போ அந்த பிறந்த லவக்குச்சாளுக்கு தாய் மாமா. புரிஞ்சுதோ? பிறந்த லவக்குச்சாளுக்கு யாரு? தாய் மாமா. தெரியல தூண் கோவிந்தராஜனாத்துல 30 நாள் மாறி மாசம் தங்கி கொடுத்தார். ஐயங்கார் கண்டக்டராக இருக்கு. ரொம்ப பிரியம், நல்ல ஜோசியம் பார்ப்பேன். ஏன் இத்தனை நாள் வரல? தெரியும், வெளியூர். தான் மருந்திலும் இனியமாகும். அதனாலதான் வால்மீகி மகரிஷி அந்த குழந்தைகளை நல்லா வளர்த்தார். வேதம் சொல்லி கொடுத்தார், ராமாயணம் சொல்லி கொடுத்தார், பிரகடனம் பண்ணார். மாமாவோடையோ ஏன்னா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு கேட்போம். நம்ம யாராவது ஒருத்தர், யாருக்காவது ஒருத்தருக்கு கஷ்டம் வச்சுட்டு ஒரு பொண்ணுக்கு அந்த குழந்தைகள் இருக்கா, மாமா இருக்காங்க புரிஞ்சு மாமா இருக்கணும், இல்லை அம்மா வழி பாட்டன் இருக்கணும். அவள் தான் சிரத்தையாக பார்த்துக்கணும், மற்றவன் பார்த்துக்கணும். பாடுறோம். जनक सुधा कुछ भूषण चित्त दूषण समर चमित दशकंठ जय जय देवा हरे हरि गोविंद गोपाल अष्टपदी का पाठ में जनक सुधा कुछ भूषण जनकन பெற்ற பொன்னான சீத பெற்ற குழந்தைகளை காப்பாற்றினோம். வால்மீகிய மறைமுகமா சொல்றோம். ராவணனை ஜெயித்தவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவோம். மருந்திலும் இனிய மாமன், தாய் மாமன். அதுதான் அன்னைக்கு நான் சொன்ன திருக்குறள். முருகா உனக்கு நல்ல மாமா பெருமாள். உங்க மாமாவுக்கு பொல்லாத மாமா. அது புரியுது புரியுது. இங்கே எங்க மதுரை எங்க அத்தையான இந்த பிள்ளைகள்லாம் சொல்லுவோம். எங்கள்கிட்ட சொல்லுவோம் 5 எங்கள் அப்பாவோட பொறுத்தவா 5 சொல்லுவோம். இல்லைன்றமா நீ சொல்றேன்னு தப்பாத்துக்காது. எங்களுக்கு 5 மாமா மஞ்சா மாதிரி யாருக்கும் அமையமா அப்படி பெருமை. உங்கள் அப்பாவை தான் சொல்கிறேன். இதுதான் எங்கள் அத்தை பொண்ணு சதாவிடத்தில் பேசி நாங்கள்லாம் நல்ல மாமாவாக நடந்துக்கிறோம். எங்கள் சகோதரி குழந்தைகளுக்குன்னா எங்களுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா பெரிய குழந்தை அப்படி பேச்சு. தாய் மாமன் எங்கள் அத்தை செத்துக்கிட்டா, அத்தை பொண்ணு பிள்ளையாண்டுருக்கா. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் பிள்ளையாண்டு. எனக்கு 10 வயசு விவரம் தெரியுது. எங்கள் அம்மாவை சாப்பிட்டியா தூங்கினியான்னு எங்கள் அப்பா கேட்டது. அக்கா பொண்ணு பிள்ளையாண்டுருக்கான்னு விதவிதமாக ஊறுகாய் பட்சணம் காய்கறி எல்லாம் வாங்கி ஸ்வேகால வச்சு நான் அப்படின்னா வச்சுப்பேன். போவோம் டவுனில் போய் கொண்டு கொடுக்குறது. யாருங்க ஊறுகாய்னா பிடிக்கும் அப்படி. அந்த அச்சை பொண்ணு அழுத சொல்லுவேன். ஏன்றாமா உங்கள் அம்மாவும் விளையாண்டுருந்தா நானும் விளையாண்டு. ஆனால் உங்கள் அப்பா என்னத்தான் வேணும்? மாமா இல்லையா? மருந்திலும் இனிய மாமன் தெரிஞ்சுக்கணும். 10 ரூபாய்க்கு பிரயோஜனமே இல்லைனாலும் தாய் மாமா வசதி. ஆமாம், தாய் மாமாவால் பிரயோஜனமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எதிர்த்தாப்புல மாமா வரான்னு வச்சுக்கோங்க. என்ன மாமா பிடிக்கும்? நம்ம அது இயல்பு தானே. எங்கள் ஊர் திருச்சியில் இருக்கிற சொந்த வீட்டை கூட நாங்கள் பார்த்த விற்று அந்த தெருவிலேயே போய் கதை சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா சொல்லுவார், தான் நம்ம ஊரில் போய் பார்க்கணும்னு கூட தோணலை. ஆட்டோவில் ஏறி வந்துடுவோம். ஆனால் இங்கே இந்த மதுரை வந்தாலே மானாமரம் போகும். தாய் மாமா ஊர் பாட்டன், தாய் வழி பாட்டன் ஊர். அக்கராலத்துக்கு போய் இப்போ கூட என் ஆசிரியர்கிட்டேன். இதான் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு பாரு அப்படின்னு காமிச்சு இந்த டாக்டர் அது
பிரசவ ஆஸ்பத்திரி கட்டியிருக்கேன் எங்கள் வீட்டை வாங்கி. நான் அந்த டாக்டர்கிட்ட சொன்னேன், நல்ல பிரசவம், உனக்கு நிறைய கூட்டம் வரும், எங்கள் பாட்டி 10 பெற்றா, எங்கள் அம்மா 10 பெற்றா, எல்லாம் இங்கே தான், அதனால் அது ஆல்ரெடி ஆஸ்பத்திரி தான் அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு வந்து சிரிச்சா இந்த டாக்டர். மானாமலை அக்ராட்சி. அதனால இந்த பக்கம் வந்தாலே காரை எடுத்துட்டு போய் சிவனை கூப்பிட்டு பஜனை மரத்துக்கு போயிட்டு மாதாவளி. அதுதான் அங்கதான் சொல்றோம். மருந்தினும் இனிய மாமன் மடிந்த நாள். உங்க மாமா மாரீஜன் சுபாவு 2 பேரும் செத்து போனால உனக்கு காதல வேலையா? இரும்ப காய்ச்சி ஊத்தின்னு இருக்கியா காதல? நீ கேட்கறான் அங்கதான் உனக்கு தெரியலப்பா. மனத்துள் வைகி இருந்துழி வந்த நங்கை இருசெவி மூக்கையும் முனையையும் அருந்துழி வந்திலான் இனி செய்யும் ஆண்டு. உன் தங்கையோட மூக்கு காதை நறுக்கினால அந்த செய்தி உனக்கு வரலையா? கிளையோடும் படைஞரோடும் கேடலா உயிர்கெல்லாம் களையன தம்பிமாரை வேரோடும் களைய கண்டும் கலதூஷனால ஜெயிச்சானே. இளையவன் பெரிய மாயம் இயற்றி ஆயிடை வப்ப பழை எயிற்று அரக்கன் வெம்போர்க்கு இனி எதிர்வது உண்டோ? ஏந்திடை தன்னை கண்ணுற்று எதிர்ந்தவர் தம்மை எற்றி சாந்தன புதல்வன் தன்னை தரையிடை தேய்த்து தன் ஊர் காந்து எரிமடுத்த தானும் காணவே கடலை தூவி போந்த வந்திலாதான் இனி பெரும் போரும் உண்டோ? போரும் உண்டோ? ஆஞ்சநேயர் இங்க உன் பையனை தேய்ச்சி கொண்டுட்டா, தகனம் பண்ணிட்டு வந்துட்டா. எங்க ராமன் நாங்கள்லாம் கல்லை தூக்கி போட்டு பாலத்தை கட்டி இங்க வந்தாச்சு, இனிமே பெரிய சண்டை போட தயாரா இருக்கோம். என்ன வெட்டி பேசின்னு உட்காந்துருக்கேன். அங்கே விவரம் தெரிஞ்சுதான் பேசுறியா, தெரியாம தான் பேசுறியா நீ? குடை குலத்து ஒற்றர் தம்பால் உயிர் கொடுத்து உள்ள கள்ளம் துடை துளி வருணன் வந்து தொழுதுளி தொழாத கொற்ற குடை தொழில் உம்பி கொண்ட கொடுத்துளி வேலை கோழி அடைத்துளி வந்திராதான் இனி வர ஐயம் உண்டோ? சமுத்திரத்தை நாங்க அடைச்சு வந்தாச்சு, இனிமே உங்க கூட சண்டை போட மாட்டான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? நீ மறிப்புண்ட தேவர்கான மணிவரை தோழில் வைக்கும் நெறி புண்டரீகம் அன்ன முகத்திய முன்னே நென்னர் பொறி புண்டரீகம் போலும் ஒருவனால் புனைந்த மௌலி பறிப்புண்டும் வந்திலாதான் இனி பெரும் பான்மை உண்டோ? உன்னோட தலையில இருக்கிற கிரீடத்தை பிடுங்கி நேற்று எங்க சித்தப்பா சுக்ரீவ பெருமான் கொண்டு வந்தார், அதை நீ மறந்துட்டியா உன்னை ஜெயிச்சு என்று இவை இயம்பியவா என்று ஏவினன் என்னை எண்ணி ஒன்று உனக்கு உருவது உன்னை துணிந்து உரையதை பார்க்க துன்று குழலை விட்டு தொழுது வாழ் சுத்தத்தோடும் பொன்னுதியாயின் என்பின் வாயில் புறப்படுகிறது. ஒன்று சீதையை கொடுத்து விடு, இல்லை போர்க்களத்தில் உயிரை விடு. ஆமா, நீரிலே பட்ட சூழ்ந்த நெருப்பிலே பட்ட நீண்ட பாலிலே பட்ட வான பரப் எத்தனை பட்டன்னு போல எழுதுறாங்க. பட்டையை கலப்பிட்டாங்கிறாங்க. அது கம்பன் தான் போல பட்டையை கலப்புது. எப்படி எழுதுறாங்க? நீரிலே பட்ட சூழ்ந்த நெருப்பிலே பட்ட நீண்ட பாலிலே பட்ட வான பரப்பிலே பட்ட எல்லாம் போரிலே பட்டு கீழ பொருத நீ ஒளித்து பூக்கு உன் ஊரிலே பட்டா என்றால் பழி என் உழைய சொன்னாய். நீ என்ன ஒளிஞ்சில் உட்காந்துருக்க சிம்மாசனத்துல? கிளம்பி வா சண்டைக்கு, போருக்கு வா. அன்னைக்கு ஒரு சின்ன பையன் சொல்றேன், கோதான இறங்குறேன். தப்பு பண்ணோன்னு வச்சுக்கோங்க, சின்னவன் பேசுவான். வயசுல சின்னவன் பேசுவான். அவன் கேட்கறான், நீ சின்னவன்னு சொல்றான். சின்னவன்னு சொன்னாச்சா? அரசியலுக்கு எத்தனை நாள் ஆகுறது, உனக்கு அரசியல் தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அரசியல் தெரிஞ்சுதான் இல்லை அரசியலுக்கு வராங்க. வந்தவன் கூட அரசியல் பண்ணிட்டு கேட்காம என்ன பண்ணுவான்? எல்லாம் கேட்பான். சொற்ற வார்த்தையை கேட்டலும் சொல்லுயிர் முற்றம் உண்பது போலும் முனிவினான் 10 மீன் கடிதின் நெடும் பார்மிசை 8 மீன் என்ற நாள் வரை உனப்படி வெற்ற அவனை அப்படின்னா அவனுக்கு அதை தவிர தெரியாது. தூது வந்திருக்க அவனை போய் புடி வெற்று குச்சுன்னு சொல்றான். ஏவினால் பிடித்தாரை எடுத்து எழ தாவினான். அவர் தன் தலை போய் அற கூவினான். அவன் கோபுர வாயிலில் தூவினான், துவைத்தான். இவை சொல்லினான். தூக்கி எறிய கோபுரத்தில் விசிறி கொண்டுட்டான் பந்தபாளன். ஏமம் சாரை எளியவர் யாவரும் தூமம் கால்வன வீரன்
சுடு சரம் வேம்பின் போல்வன வீழ்வதன் முன்னே போமின் போமின் புறத்து என்று போயினான். நாளைக்கு ராமபானம் வரப்போறது எல்லாருக்கும் தேவைக்குது, மரியாதையா வந்து சரணாகதி பண்ணு அப்படின்னு ராமன் அங்கதான் வந்துட்டான். அந்தரத்திடை ஆர்த்தி எழுந்தால் அவர் சிந்து ரத்தம் துதைந்து எழுந்து செச்சையா இந்து விண்ணின்றி இழிந்துள்ளதாம் என வந்து வீரன் அடியில் வணங்கினான். ராமர் திருப்படியில வந்து விழுந்த உடனே குற்ற போது அவன் உள்ள கருத்தெல்லாம் சொற்ற கொற்ற வீரன் உணர்த்து என்று கூறலும் ராமர் கேட்கிறார், அங்கதா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், அவன் என்ன சொன்னான் ராவணன் அப்படின்னு. முற்ற ஓதி என் அவனுக்கு போய் உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? முற்ற ஓதி என்ன பதம் போட்டான், ஒரே வார்த்தையில சொல்லிட்டான் முற்ற ஓதி. எத்தனைதான் அவனுக்கு முழுக்க உபதேசம் பண்ணி பிரயோஜனம்? ஆறு உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? மூர்க்கன். மூர்க்கன் ஏற்கனவே சொல்லிருக்கோம், மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடாது. மூர்க்கன் மூர்க்கனை எப்பவுமே சொந்த வீட்டுல கொண்டாடுவான். தலையெழுத்து முட்டை சில பொருளாதாரம் இருப்பான், அவன் பேச்ச சும்மா கேட்கும். சில பேர் பார்த்தா ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க, என்ன பேசுவோம் மக்கள். அந்த மாதிரி வீட்டுக்கு ஒன்று இருக்கு தமிழ்நாடு போல, சும்மா கொண்டாடி வேலைக்கு போயிட்டு வருவோம். இவன் மக்களையா பேசிட்டு உட்காந்து சாப்பிட்டு சும்மா உட்காந்து. அது இந்த ஜெனரேஷன்ல இருக்கு, இப்போ ஒன்று ரெண்டு இருக்கு. எங்க ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா 4 பையன் பெற்றாங்கன்னா 4 பையன் 2 பொண்ணு 3 பொண்ணு. அதில் ஒரு பையன் சும்மாவே இருப்பான். இந்த அப்பங்காரன் ஒரு வீட்டை வச்சுருவான், சொத்து வீடு இருக்கு. இதில் அந்த சும்மா இருக்கிற பையனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுருவான்.